ஐயய்ய! இந்த சூப்பர்மேன் வேற எப்போ தான் நம்மளுக்கு இந்த பவர் குடுத்தாரோ அப்போத்துலேருந்து ஒரே தொல்லை தான். ஓ ஊர்லனா க்ரைமு லட்சமா நடக்குது. சரி க்ரைம் தான் நடக்குது, ஒரு மான்ஸ்டராச்சும் வருதான்னு பார்த்தா ஒன்றும் வரல. அவன் ஃப்ரெண்டு என்னமோ கால் பண்ணிக்கிறான். டேய் என்னடா மச்சான், டேய் நீ ஊருக்குள்ளே ஒரு மான்ஸ்டரும் வரலன்னு கேட்டுருந்தல்லடா, புத்த ஊருக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் வந்துக்குதுடா. என்னடா சொல்கிற, புதுசா என்ன மான்ஸ்டர் வந்துக்குது? அதில்டா புதுசா ஊருக்குள்ளே காஜிலா வந்துக்குதுடா. காஜிலாவா? உண்மையாக தான்டா சொல்கிறேன். ஆமாம், உள்ளே ரியலாக காஜிலா தான் வந்துக்குது. ஓகே, அது அழிக்கிறதுக்கு உனக்கு என்னாச்சும் ட்ரிக்ஸ் தெரியுமாடா? தெரியும்டா, ஆனால் அது கூகுள் கிட்டே தான் இருக்குது. அது பண்ணுறதுக்கு நீ ஒரு சேலஞ்ச் பண்ண. உங்கள் வீட்டு லெஃப்ட் சைடில் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் சுற்றிக்கின்னு இருக்குதுல்ல? ஆமாம், ஒரு கண்டெய்னர் சுற்றிக்கின்னு இருக்குது. அந்த கண்டெய்னரை நீ எப்படியாச்சும் நிறுத்தணும், ஏன்னாச்சும் வெவிக்கலை வச்சு. உனக்கே தெரியும்லடா, என்னால் வெவிக்கல்ஸ் இல்லைலாம் ஏற முடியாதுடா. தெரியும், நீ சூப்பர்மேன் தானே. நீ பேசாமல் கூகுள்கிட்ட கேட்டுப்பாரு. கூகுள் வேணால் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ நைஸ் ஐடியாடா. ஓகே, காஜிலா அழிச்சிட்டு வந்து வெற்றிகரமாக உன்னை பார்க்குறேன். பத்திரம். ஆனால் அவங்ககிட்ட ஒன்று பத்திரமா சொல்லிக்கிறேன். பத்திரமா வீட்டுக்குள்ளே வெளியே வந்து காஜிலா அழிக்கிறேன், உலகத்தை காப்பாற்றுற நாயகன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன்னு வை. காஜிலா உன்னை அச்சு துண்ணுன்ட்டு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடும். கூகுள் கேட்குறேன், வைடா. ஹலோ கூகுள், எப்படி இந்த காஜிலா அழிக்கிறது? இந்த காஜிலாவை அழிக்கணும்னால் நீங்கள் இங்கே அந்த கண்டெய்னர் சுற்றுவதை தத்து நிறுத்த வேண்டும். நான் சூப்பர்மேன் கூகுள், எனக்கு என்னாச்சும் சொல்லு. ஆமாம், இல்லை நீங்கள் சூப்பர்மேனா? ஓகே, உங்களுக்கு காஜிலாவை அழிக்கிறது வழி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காஜிலாவை எடுத்துக்கொண்டு டீரக்ஸ் கிட்டே மோத உடனும். இந்த செகண்ட் பிளான், காஜிலாவை தண்ணிக்குள் கடலுக்குள் வைத்து அழிக்க வேண்டும். கூகுள், எனக்கு ஒரு டவுட், எதுக்கு கடல் அழிக்கணும்? தரையிலே நிலத்திலே அழிச்சிட்டு போயிடலாம்ல. யூ ஆர் அ கரெக்ட் பாயிண்ட் சார். ஆனால் அதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த தரையில் அழிச்சா நிறைய மான்ஸ்டர்ஸ் காஜிலாவை தேடி வரும். அப்புறம் மனுஷர்கள் நிறைய பேர் சாவார்கள். அதற்காக நீங்கள் கடலில் கூட போட்டு விடலாம். ஓகே கூகுள், தேங்க்யூ ஃபார் டெல்லிங். ஓகே, நான் அந்த காஜிலாவை அழிச்சிட்டு வரேன். இல்லை இந்த 2 பிளானில் எனக்கு எந்த பிளான் உனக்கு கரெக்டாக போடுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் 2 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கூகுள், நான் 2 கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாடா தூக்கின்னு வந்து திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டை தன் தலையில் போடுறானுங்க. பார்த்தா காஜிலா வேறு வந்துக்குதாமே ஊருக்குள்ளே. போய் கலப்புறம் பண்ணிக்கின்னு இருக்குதான் மக்களே. சரி, காஜிலா ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கின்னு இருக்குது, ஏது பண்ணிக்கின்னு இருக்குதுன்னு போய் பார்ப்போம். காஜிலா மட்டும் இல்லைன்னு வைங்க, யாரெல்லாம் சொன்னானுங்களோ உங்களை போய் கொண்டுடலாம். என் ஃப்ரெண்டை கூட கொண்டுருவோம் விடாமல். ஏய் காஜிலா, நீ ஒரு ஆம்பளையா அந்த அவளியாவா, எல்லாம் நீ ஒரு பொம்பளை பொண்ணு காஜிலா. ஏய் காஜிலா, எங்கே இருக்கிற? ஏய் காஜிலா, ஓய் மக்களே, அது இருக்குது பாருங்க மக்களே, கீரை புள்ள மாதிரி. எப்போ ஓரத்தில் பதுங்கின்னு இருக்கிறிய? எப்பா காஜிலா எங்கே ஒழிஞ்சின்னு இருக்குது பாருங்க. ஐயோ கத்துது, பார்த்துடுச்சு மக்களே. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். வருதா? எங்கே போச்சு? கீழே சுற்றிக்கின்னு இருக்குது மக்களே. எப்பா தலை எவ்வளோ பெருசு. ஃபஸ்ட்டு பிளான் டீரக்ஸ் கிட்டே அதை மோத விடலாம். ஓகே, டீரக்ஸ் ஜுராசிக் பார்க்கறதுக்காக தான் இருக்கும். டீரக்ஸ் கிட்ட அதை மோத விடலாம். டீரக்ஸ் வேறு நேரத்துக்கு இருக்குமா, தூங்கின்னு இருக்குமா, ஜுராசிக் பார்க்க விட்டு வெளியே வந்துச்சோ. எப்படின்னா தான் வருது காஜிலா. நான் பார்த்தேன் பின்னாடி வருதா இல்லையான்ட்டு. டீரக்ஸ் மாமா இருக்கிறீங்களா? டீரக்ஸ் மாமா ஊருக்கு போயிட்டாரு போல். டீரக்ஸ் மாமா வேறு ஊருக்கு போயிட்டாரு. காஜிலா பின்னாடி வருதான்னு பார்ப்போம். அங்கே தான் ஒத்து மக்களே, காஜிலா போய் அட்டாக். ஓய் மக்களே, எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்க விட்டும் பாருங்க. சூப்பர்மேன் ஒரு பஞ்சில் காஜிலா எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துச்சு பாருங்க. 20,000 டென்னு காஜிலா. 20,000 டென்னு காஜிலாவே ஒரு 80 டென்னு மனுஷன் பவர். சூப்பர்மேன் 80 டென்னு. அவரே இப்படி அடிக்கிறாரு. 80 கிலோ சூப்பர்மேனு. அவரோட பவரை வச்சு இப்படி அடிக்கிறாரு. அவரே இப்படி அடித்தா நம்மளால எப்படி அடிக்கும்? நம்மளே இப்படி கொசு தட்டுற மாதிரி அடிச்சிடும். மறுபடியும் அந்த அட்டாக் இந்த காஜிலா கிட்ட பண்ணி பார்த்தா கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறேன். இந்த மதப் பண்ணி இப்படி திரும்பி ஒரே ஹைட்டு பஞ்சு. கொஞ்சம் ஹைட்டுக்காச்சும் பறக்கணும். பறக்க மாட்டேங்குது.
பறக்கும் தானே பார்த்தேன். பறந்துட்டே ஏகாச்சில் பூந்து வந்துச்சும்மா மக்களே. என்னமோ பவர் யூஸ் பண்ணுது. தலையில் பார்க்க தான் நல்ல தத்து தலை, ஆனால் இன்விசிபிளாக இருக்குது. பற காலை வச்சு மதிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு சூப்பர் மேனில் நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. மேலே தள்ளு மேலே தள்ளு மேலே தூக்கி போடு. காஜ்லா எதுவும் என் காலை வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற. உன் காலால் ஆசீர்வாதம் பண்ணனா நான் உயிரோடலாம் இருக்க மாட்டேன் இன்றைக்கே. நான் காஜ்லா நீ பறவை விட்டாச்சு மக்களே. ஆஹா பறந்துக்கே வந்து இப்போது டேரெக்டாக நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம் மக்களே. டேரெக்டாக பீச்சுக்கு போய் அதை கடலில் வச்சு சமூகம் பண்ணுறோம், சமூகம் செய்கிறோம். நான் பாட்டு ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா புதுசாக நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். சமூகம் செய்கிறோம். என்னது இது? ஒரே வேர்க்கதான் இருக்குது மக்களே. இந்த காஜில் தூண்டி வரும்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்காக போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு 3வது ஒரு பிளான் தோணிது. எங்கள் அந்த காஜில் எங்கே வந்தோடனே போகலாம். பெட்ரோல் பங்க் தானே, பெட்ரோல் பங்கை வெடிக்க வச்சான்னு அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எப்போ எப்படி சுற்றி ஒத்து போகிறேங்க. பெட்ரோல் பங்கை இப்போ வெடிக்க வைக்கலாமா? லேசர் லைட்டை யூஸ் பண்ணுறா. பெட்ரோல் பங்கை வெடிக்க வை. எரி பெட்ரோல் பங்க் எரி. பெட்ரோல் பங்க் எரிஞ்சிச்சு மக்களே. ஒன்று எரிஞ்சு வந்துச்சு. இன்னொன்று 2 வச்சாச்சு. இன்னொன்று இருக்குது. இன்னொன்றையும் வச்சாச்சு. 4வதையும் வச்சாச்சு. ஆனால் இந்த காஜிலாக்கு ஒரு சேதாரமும் இல்லை. சரி, இந்த கதைக்குள்ளே போய் நச்சிருக்குதான் போகலாம். ஐயோ கஜிலா இப்படி டேரெக்டாக போயிடும். போயிட்டாச்சு. காஜில் பின்னாடி வந்து தலை கையெல்லாம் தந்து பாருங்கள். இப்போ அந்த ஏர்போர்ட்டை தானா ஒரு பீச் வரும் மகளே. அந்த பீச்சில் போய் நம்ம இந்த காஜில் உள்ளே முக்கி சமூகம் செஞ்சிடலாம். உள்ளே முக்கலாம் மாட்டோம். அப்படியே அதை கீழே வச்சுட்டு அப்படியே ஹைட்டாக போய் தூரத்தில் வந்து வரோம்ல, அப்படியே லேசர் லைட்டெல்லாம் தாக்கி கடலுக்குள்ளே போட்டுடலாம். கடலுக்குள்ளே போட முடியாது, அப்படியே அது கடலுக்குள்ளே வந்துடும். அப்புறம் கடலுக்கு போகணும். அப்புறம் கடல் இதுவாயிரும்னு பார்த்தீங்கன்னா மீன்லாம் ஒன்றா தப்பிச்சிடும். இந்த காஜிலால் 20,000 டன்னுக்கு அதில் மிதக்கும். ஓகே, காஜிலா அங்கே வருது பாருங்க. காஜிலா இங்கே கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணுன்னு நினைக்கிறேன். காஜிலா வா சாப் அடி பக்கத்தில் வந்துச்சு. எப்பா காஜிலாவையும் முச்சாச்சு. இந்த வீடியோ எண்டுக்கும் வந்தாச்சு மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. ஓகே, பை.